Welcome to TN Science World. Today we see the continuation part of the lesson 17, reproduction of plants and animals. In this topic we continue 17.6 fertilization in plants. தாவரங்களிலே கருவுறுதல் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பற்றி காணுவதுதான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி. அதனுடைய படம் இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடிக்கடி தேர்விலே கேட்கக்கூடிய கேள்வியும் கூட இது. செய்முறையிலும் இது நமக்கு இருக்கிறது. pollen grains reach the right stigma and begin to germinate. மகரந்தத்தூள் சூழ்முடியை அடைந்ததும் முளைப்பதற்கு தொடங்கும். Pollen grain forms a small tube-like structure called pollen tube, which emerges through the gem pore. The content of the pollen grain move into the tube. மகரந்தத்தூள் ஒரு சிறிய குழாய் போன்ற அமைப்பை உருவாக்குகிறது. அதற்கு மகரந்த குழாய் என்று பெயர். இது மகரந்தத்தூளில் உள்ள மகரந்த துளை வழியாக வெளிவருகிறது. மகரந்தத்தூளின் உள்ளிருக்கும் பொருள்கள் மகரந்த குழாய்க்குள் நகர்கிறது. Pollen tube grows through the tissues of stigma and style and finally reaches the ovule through the micropyle. மகரந்த குழாய் சூழ்முடி மற்றும் சூழ்தண்டில் உள்ள திசுக்கள் வழியாக வளர்ந்து இறுதியில் சூலகத்தில் உள்ள சூழ்துளையை அடைகிறது. Vegetative cells degenerates and the generative cells divides into form of two sperms or male gametes. உடலச் செல்லானது அழிந்து விடுகிறது. உற்பத்தி செல்லானது பகுப்படைந்து இரண்டு ஆண் இனச்செல்களை விந்தணுக்களை உருவாக்குகிறது. Tip of the pollen tube burst and the two sperms enter the embryo sac. மகரந்த குழாயின் முனை வெடித்து இரண்டு ஆண் இனச்செல்லும் சூழ் பையை சென்றடைகிறது. One sperm fuse with the egg syngamy and forms the dipolar zygote. The other sperm fuse with the secondary nuclei triple fusion to form the primary endosperm nucleus, which is the tripolar in nature. Since the two types of fusion syngamy not a syngamy and triple fusion take place in an embryo sac, the process is termed as a double fertilization. இங்கே பார்த்தோம்னா ஒரு ஆண் இனச்செல் விந்தணு அண்டத்துடன் இணைந்து சின்கேமி இரட்டைமைய சைக்கோட்டை தோற்றுவிக்கிறது. மற்றொரு ஆணினுடைய செல் இரட்டைமைய உட்கருவுடன் இணைந்து முதன்மை கருவின் உட்கருவை தோற்றுவிக்கிறது. இணைந்து முதன்மை கருவின் உட்கருவை தோற்றுவிக்கிறது. இது மும்மைய உட்கரு ஆகும். இங்கு இரண்டு இணைவுகள், ஒரு சின்கேமி, இரண்டாவது மூவிணைவு நடைபெறுவதால் இது இரட்டை கருவுறுதல் என அழைக்கப்படுகிறது. டபுள் ஃபெர்டிலைசேஷன் என அழைக்கப்படுகிறது. ஆஃப்டர் ட்ரிபிள் ஃபியூஷன் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் டெவலப்ஸ் இன்டு an எண்டோஸ்பெர்ம். மூவிணைவுக்கு பின்னர் முதன்மை கருவின் உட்கரு கருவனாக மாறுகிறது. எண்டோஸ்பெர்ம் ப்ரொவைட்ஸ் ஃபுட் டு த டெவலப்பிங் எம்ப்ரியோ. கருவுன் உருவாகும் கருவிற்கு ஊட்டமளிக்கிறது. லேட்டர் த சினர்ஜிட்ஸ் அண்ட் ஆன்டிபோடல் செல்ஸ் டீஜெனரேட். சினையாட்ரியம் மற்றும் பக்கவாட்டு செல்கள் அழிந்து விடுகின்றன. அப்போ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஸ்டிமுலேட்ஸ் the ovary to develop into fruit. It helps to development of new characteristics from two different individuals. சூர்பையை தூண்டி கனியை உருவாக்குறது, புதிய பண்புகள் தோன்ற காரணமாகிறது. போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ், கருவுறுதலுக்கு பின் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் என்ன? த ஓவலி டெவலப்ஸ் இன்டு எ சீட். சூலானது விதையாக மாறுகிறது. த இண்டிஜுமினட்ஸ் ஆஃப் த ஓவலி டெவலப் இன்டு த சீட் கோட். சூளுரை விதையுறையாக மாற்றமடைகிறது. த ஓவரி என்லார்ஜ் டெவலப் இன்டு எ ஃப்ரூட். விதையானது வருங்கால தாவரத்தை உள்ளடக்கியுள்ளது. பின்பு இது தகுந்த சூழ்நிலை அடையும் பொழுது தாவரமாக வளர்கிறது. சூழ்பை பெரிதாக மாறி கனியாக மாறுகிறது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. த ஓவரி என்லார்ஜ் டெவலப்மெண்ட் எ ஃப்ரூட் அப்படிங்கிற விஷயம் ஒரு மாதிரி கேள்வியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்தது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன்.
மனிதர்களே நடைபெறக்கூடிய இனப்பெருக்கத்தை பற்றியான விஷயங்கள், மனிதர்கள் நடைபெறக்கூடிய பால் இனப்பெருக்கம். You have studied the structural details of your male-female reproductive system in 9th standard. In human being, male and female reproductive organs differ anatomically and physiologically. New individuals develop by the fusion of gametes. Sexual reproduction involves the fusion of two haploid gametes, male and female gametes, to form a diploid individual zygote. Organs of reproductive system are divided into primary and secondary sex organs. Primary reproductive organs include the gonads, testes in male and ovaries in female. Accessory of sex organs, மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா vas deferens, epidermis and seminal vessels, prostate gland and penis. இதுதான் வந்து மேலுக்கு. ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப்ஸ், யூட்ரஸ், செர்விக்ஸ் அண்ட் வெஜினா. விந்தகம் ஆண் இனப்பெருக்க சுரப்பி. மனிதர்களே ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய அமைப்பை பற்றி விரிவாக 9ஆம் வகுப்பிலே படித்திருப்பீர்கள். மனிதர்களே ஆண் செயல்பாடுகள் வேறுபடுகின்றன. ஆண் பெண் செயல்பாடுகள் உள்ளமைப்பிலும் உறுப்புகளும் வேறுபடுகிறது. இரண்டு ஒற்றைமை இனச்செல்கள் இணைந்து இரட்டைமைய தன்மையுடைய கருமுட்டை உருவாகிறது. இனப்பெருக்க மண்டலத்தினுடைய உறுப்புகள் முதல் மற்றும் இரண்டாம் நிலை பால் உறுப்புகள் என இருவகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஆண்களிலே விந்தகங்களும் பெண்களிலே அண்டங்களும் முதல்நிலை பால் இனப்பெருக்க உறுப்புகளாக காணப்படுகிறது. அதனுடைய துணைப்பால் உறுப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்களிலே விந்து குழல், எபிடெமிஸ் விந்து, முதிர்ப்பை, விந்துப்பை, செமினல் வெசிக்கல், அடுத்த ப்ராசஸ் சுரப்பி, முன்னிலை சுரப்பி, ஆண்குறி, பீனிக்ஸ். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்களிலே. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலோப்பிய நாளம், கருமுட்டை குழாய், கருப்பை செர்விக்ஸ், கருப்பை வாய், புணர்குழாய், கலவி கால்வாய், இவை வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய அசசரிஸ், துணைப்பால் உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பேர். The secondary accessory sex organs include those structures which are individual in the process of ovulation, அண்டம் வெளிவிடக்கூடிய நிகழ்வு. Fusion the male and female gametes, fertilization, ஆண் பெண் கேமெட்டுகள் இணைவு, கருவுறுதல். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது division of the fertilization egg up to formation of embryo, கருவுற்ற முட்டை பிழைவுற்று கருவாக மாறுதல். pregnancy, கரு பதித்தல். then development of fetus, கரு வளர்ச்சி. அதற்கு அடுத்தபடியாக சைல்டு பர்த், குழந்தை பிறப்பு ஆகியவற்றிலே பங்கேற்கிறது. Now let's see the cells of the primary reproductive organs in human male and female and their role in reproduction. இதனுடைய வேலைகள் என்ன, மேல் என்ன, ஃபீமேல் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது மேல் ரீப்ரொடக்ஷன் ஆர்கான், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்ட்ஸ். டெஸ்ட்ஸ் ஆர் reproductive glands of the male, that the oval shaped organs which lie outside the abdominal cavity of the man in a sac like structure called scrotum. Now we shall study the various cells which are present in the tests. Each test is covered with a layer of fibrous tests called tunica eblugina. Many septa from this layer divide the test into a pyramidal lobules in which lie seminiferous tubules, cells of Sertoli, and Leydig cells, interstitial cells. The process of spermatogenesis takes place in the seminiferous tubules. The Sertoli cells are the supporting cells and provide nutrients to the developing sperms. The Leydig cells are polyhedral in shape and lie between the seminiferous tubules and secrete testosterone. It initiates the process of spermatogenesis. விந்தகம் ஆண் இனப்பெருக்க சுரப்பி. இது முட்டை வடிவமுடையது. வயிற்றுக்குழியிலே வெளிப்புறத்திலே காணப்படக்கூடிய பை போன்ற அமைப்பு கொண்டது. அமைப்பு விதைப்பை, கோட்டம் அப்படின்னு சொல்லி பேர். இனி விந்தகத்திலே காணப்படக்கூடிய பல்வேறு செல்கள் பற்றி ஒவ்வொரு விந்தகத்தையும் சூழ்ந்துள்ள நார், இலை, திசு அடுக்கு டியூனிகா அல்பிர்ஜினியா அப்படின்னு சொல்லி பேர். விந்தகம் வந்து இந்த அடுக்கினுடைய பல இடைச்சுவரினால் பிரமிடு வடிவமுடைய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதிலே செமினிஃபரல் குழாய்கள், செர்டோலி செல்கள் மற்றும் லீடிக் செல்கள் ஆகியவை அமைந்துள்ளன.
விந்து அணுவாக்க நிகழ்வானது செமினிஃபரஸ் குழல்களில் நடைபெறுகிறது. செர்டோலி செல்கள் ஆதரவு செல்களாகும். இவை விந்து உருவாக்கத்திற்கு தேவையான உணவூட்டத்தை அளிக்கிறது. பன்முக அமைப்பை கொண்ட லீடிக் செல்கள் செமினிஃபரஸ் குழல்களுக்கிடையே அமைந்து டெஸ்டோஸ்டிரானை சுரக்கிறது. இது விந்தணுவாக நிகழ்வை துவக்குகிறது. படம் நமக்கு தெளிவாக கொடுத்துட்டு அது என்னென்ன வேலைகளை செய்து எப்படி இருக்குது, இங்கே எங்கே செமினிஃபரஸ் சுரக்குது, விந்து குழல் எப்படி உருவாகுது, விந்தணுக்களை எவ்வாறு நிகழ்வை துவக்குகிறது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக படம் மூலியமாக விளக்கியிருக்காங்க. அடுத்தது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரி. பெண் இனப்பெருக்க உறுப்பு அண்டகத்தினுடைய அமைப்பு. த ஓவரிஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் எய்தர் சைடு ஆஃப் த லோயர் அப்டமன் கம்போஸ் த டூ almond shaped bodies, each lying near the lateral and fallopian tube. Each ovary is compact structure consisting of an outer cortex and an inner medulla. The cortex is composed of a network of connective tissues called stroma and is lined by germinal epithelium. The epithelial cell called as a granulous cells surround each ovum in the ovary together, forming the primary follicles. As the egg grows larger, the follicle also enlarges and gets filled with the fluid and is called as a Graafian follicle. அப்படின்னு சொல்லி பேர். அண்டகம் வயிற்றினுடைய அடிப்பகுதியிலே பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளது. பாதாம் வடிவிலான இவை அமைந்துள்ளன. ஒவ்வொரு அண்டகமும் வெளிப்புற கார்டெக்ஸையும் உட்புற மெடுலாவையும் பெற்றுள்ளது. அம்மாதிரியான இணைப்பு திசுவினாலான வலைப்பின்னல் அமைப்புடைய ஸ்ட்ரோமாக்களால் கார்டெக்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவை இணைச்சல் எபித்தீலியத்தால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. கிரானுலோசா செல்கள் என்று அழைக்கப்படும் எபித்தீலிய செல்கள் அண்டத்தில் உள்ள அண்டகத்தை சூழ்ந்து முதல்நிலை பாலிக்கல்களை உருவாக்குறது. அண்டம் முட்டை வளர்ச்சிவிடும் பொழுது பாலிக்கல்களும் அளவில் பெரியதாகி திரவம் நிரம்பிய கிராஃபின் பாலிக்கலாக உருவாகிறது. அப்படிங்கிறத படம் போட்டு நமக்கு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு இன்ஃபோ பிட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் ஆஃப் primordial follicles in newborn female child ranges over 7 million, and during reproductive period at puberty the number of around 60,000 to 70,000 during woman's lifetime. She will only ovally 300 to 400 of the 1 to 2 million eggs. She was initially born with. On the other side, men will produce over 500 billion sperm in their lifetime. என்ன சொல்கிறாங்கன்னா, பெண் குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது துவக்க நிலையில் பாலிக்கல் எண்ணிக்கை 7 மில்லியன், பருவமடையும் பொழுது 60,000 70,000 காணப்படுகிறது. பெண்களுடைய வாழ்நாளிலே 1 to 2 மில்லியன் கண்டத்திலே 300 முதல் 400 அண்டம் மட்டுமே விடுபடும் நிகழ்வின் மூலம் வெளியேற்றப்படுகிறது. மாறாக ஆண்களுடைய வாழ்நாளிலே 500 பில்லியன் விந்தணுக்கள் வெளியேறுகிறது அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளி விவரத்தை நமக்கு இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க தெளிவாக. அதுக்கு அடுத்தபடியாக அதனுடைய படம் இங்கே கொடுத்துருக்கு. கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஹியூமன் ஓவரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வி சி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம். மனித விந்துவினுடைய அமைப்பு. இது நடுவில் பார்த்தீங்கன்னா இணைச்சல் உருவாக்கம் கேம்டோஜெனிசிஸ்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா த ஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்பெர்ம் இன் மேல் அண்ட் ஓவம் ஃபீமேல் கால்ட் அஸ் எ கேம்டோஜெனிசிஸ். இட் இன்வால்வ்ஸ் ஸ்பெக்ட்ரோஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மிட்டோசா அண்ட் ஊஜினிஸ், த ஃபார்மேஷன் ஆஃப் ஓவா. கேமெட்ஸ் வித் ஹெப்ளாய்டு செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு த்ரூ த கேமெட்டோஜெனிசிஸ். ஆண்களில் விந்துவும் பெண்களினுடைய அண்டமும் முட்டை உருவாதல் என்பது இணைச்சல் உருவாக்கம் என்று அழைக்கப்படும். இது விந்து செல் உருவாக்கம் மற்றும் அண்டச்செல் உருவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதன் மூலம் ஒற்றை மைய செல்களை உடைய இணைச்சல்கள் உருவாக்கப்படுகிறது. மனித விந்துவினுடைய அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, த ஸ்பெர்மிட்டோசோன் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட் அண்ட் மிடில் பீஸ் அண்ட் டால். த ஸ்பெர்ம் ஹெட் இஸ் என்லார்ஜ்டு அண்ட் ஃபார்ம்டு பை த condensation of nucleus. The anterior portion has a cap of like structure, acrosome. It contains a இது பார்த்தீங்கன்னா மனித விந்து செல்லானது தலைப்பகுதி, நடுப்பகுதி, வால் ஆகியவற்றை கொண்டுள்ளது. விந்து செல்லுடைய நீண்ட தலைப்பகுதி சுருங்கிய உட்கருவியை கொண்டுள்ளது. தொப்பி போன்ற முன்முனைப்பகுதி அக்ரோசோம் என அழைக்கப்படுகிறது. கருவுறுதலின் போது விந்துவானது அண்டத்தில் நுழைவதற்கு தேவையான
ஹயலூரானிடேஸ் என்ற நொதியை ஹயலூரானிடேஸ் அப்படிங்கிற நொதியை உள்ள சுரக்குது. அண்ட் என்சைம் அண்ட் ஹெல்ப்ஸ் த ஸ்பெர்ம் டு என்டர் த ஓவம் டூரிங் த ஃபெர்டிலைசேஷன். A short neck connects the head and middle piece which comprise the centrioles. The middle piece contains the mitochondria which provides energy for the movement of tail. It brings about the sperm motility which is essential for fertilization. ஹயலூரானிடேஸ் என்னும் நொதியை அக்ரோசம் கொண்டுள்ளது. தலையும் நடுப்பகுதியும் இணைக்கின்ற குறுகிய கழுத்து பகுதி சென்ட்ரியோலை உள்ளடக்கியது. மைட்டோகாண்ட்ரியாவிலான தலைப்பகுதி நடுப்பகுதி வால்பகுதி நகருக்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது. விந்துவினுடைய நகர்வானது கருவுறுதலுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக அமைகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம், அண்டத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அதுக்குண்டான படம். The mature ovum or egg spherical in shape. The ovum is almost free in yolk. It contains abundant cytoplasm at the nucleus. The ovum is surrounded by the three membrane. The plasma membrane is surrounded by the inner thin zone pellucida and the outer thick corona radiata. The corona radiata is formed the follicle cells. The membrane forming the surface layer of the ovum is called. அது எதனால் சூழ்ந்திருக்கு அப்படின்னாச்சுன்னா Vitelline membrane. The fluid fill space between the zona pellucida and the surface of the egg is called perivitelline space. முதிர்ச்சி அடைந்த அண்டம் அல்லது அண்ட முதிர்ச்சியானது கோள வடிவமானது. அண்டமானது கருவுணவு அற்றது. இது அதிக அளவு சைட்டோபிளாசத்தையும் உட்கருவையும் கொண்டுள்ளது. அண்டமானது 3 சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது. பிளாஸ்மா படலமானது உட்புறம் மெலிந்த சோனா பெலிசுடா என்னும் வெளிப்புற தடித்த கரோனா ரேடியாட்டாவாலும் சூழப்பட்டுள்ளது. கரோனா ரேடியாட்டா பாலிக்கல் செல்களாலானது. அண்டத்தின் மேற்புற படலத்தினுடைய சவ்வு விட்டலின் சவ்வு என அழைக்கப்படுகிறது. அண்டத்தினுடைய மேற்பரப்பிற்கும் சோனா பெலிசுடாவிற்கும் இடைப்பட்ட திரவம் நிரம்பிய இடைவெளி பெரிவிட்டலின் இடைவெளி என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பியூபர்ட்டி, பருவமடைதல். அதுக்கு முன்னாடி படம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் கொடுத்துருக்காங்க. பியூபர்ட்டினா பருவமடைதல் பேர். தி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் பிகம் த ஃபங்க்ஷனல் அண்ட் increase in sex hormones production resulting in puberty. This phenomenon tends to start earlier in females than the males. Generally, boys attain puberty between the age of 13 to 14 years, while girls reach the puberty between 11 to 13 years. In male, the onset of puberty is triggered by the secretion of the hormone testosterone in the tests. In the female, the secretion of estrogens and progesterones from the ovary. The secretion of both male and female hormones are under the control of the pituitary gonadotropins, luteinizing hormones LH and follicle stimulating hormones FSH. அதாவது பார்த்திங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்களிலே பாலியல் ஹார்மோன்களுடைய சுரப்பு அதிகரிப்பு தான் இனப்பெருக்க மண்டலம் செயல்பட தொடங்குதல் பருவமடைதல் எனப்படும். ஆண்களை விட பெண்களிலே இந்த நிகழ்வு முன்னதாகவே துவங்கிறது. பொதுவாக ஆண்கள் 13 14 வயதிற்குள்ளும் பெண்களுக்கு 11 13 வயதிற்குள்ளும் பருவமடைகின்றனர். ஆண்களின் விந்தகங்களிலே சுரக்கும் டெஸ்டோஸ்டிரான் மற்றும் பெண்களிலே ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன்கள் தூண்டுதலால் பருவமடைதல் தொடங்கிறது. பிட்யூட்டரி சுரப்பினுடைய கொனட்ரோட்ரோபின், லூட்னைசிங் ஹார்மோன் மற்றும் பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன்கள் ஆகியவற்றால் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்கள் சுரப்பானது கட்டுப்படுத்தப்படுகிறது என்பது இதனுடைய விளக்கம். இது நீங்கள் 8ஆம் வகுப்பிலேயே ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலோசன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடம், வளரிளம் பருவத்தை அடைதல் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் நாம் இதை பற்றி தெளிவாக படிச்சிருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக மென்சுரல் சைக்கிள் ப்ராசஸ் ஆஃப் ஓவுலேஷன், மாதவிடாய் சுழற்சியிலே அண்டம் விடுபடுதல் என்பது. த சைக்ளிக் ஈவென்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன்டு rhythmic fashion during the reproductive period of a woman's life called menstrual cycle. In human female, the menstrual cycle starts the age 11 to 13 in which the marks of onset puberty and it is called menarche. And she is around the 48 to 50 years of the age. This stage is called menopause. The reproductive period are marked by the characteristic events repeated almost every month in physiologically normal women.
28 days with minor variation. In the form of menstrual flow, the menstrual cycle consists of 4 phases: menstrual or destructive phase, follicular or pro-life reactive 4 life reactive phase, reactive phase. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ovulatory phase, அடுத்து luteal or secretory phase அப்படின்னு சொல்லி 4 நிலை இருக்குது. இதில் பெண்களின் வாழ்வில் இனப்பெருக்க காலத்தில் நிகழும் சுழற்சி முறையிலான கால ஒழுங்கு மாற்றமே மாதவிடாய் சுழற்சி. பெண்களிலே மாதவிடாய் சுழற்சியின் பொழுது 11 முதல் 13 வயதிற்குள் ஆரம்பிக்கும் நிலை பூப்படைதல், 48 வயது முதல் 50 வயதிற்குள் முடியும் நிலை மாத விடைவு, மெனோபாஸ்ன்னு சொல்லி பேர். மாதவிடாய் சுழற்சியை உள்ளடக்கிய 4 நிலைகள் என்னென்ன? மாதவிடாய் அல்லது அழிவு நிலை, ஃபாலிகுலர் அல்லது பெருக்கு நிலை, அண்டம் விடுபடும் நிலை, லூட்டியல் அல்லது உற்பத்தி நிலை. இந்த 4 நிலைகள் தான் இருக்குது. தி ஸ்பேஸ் ஷோஸ் simultaneous synchrony of events in both ovary and uterus. Changes in the ovary and the uterus are induced by the pituitary hormones, luteinizing or follicle stomatotropic hormone, and ovarian hormones estrogen and progesterone. அண்டகம் மற்றும் கருப்பையிலே இந்த நிகழ்வானது ஒரே நேரத்திலே ஒத்திசைவாக நடைபெறுகிறது. பிட்யூட்ரி ஹார்மோன் எல்ஹெச் அண்ட் எஃப்எஸ்ஹெச் மற்றும் அண்டத்தினுடைய ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரான் அண்டகம் மற்றும் கருப்பையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தூண்டுகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே தெளிவாக வந்து உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் வந்து பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஈவென்ட்ஸ் மென்சுரல் சைக்கிள் அண்ட் த ரோல் ஆஃப் ஹார்மோன்ஸ், மென்சுரல் ஃபேஸ் எப்படி இருக்கும் 4-5 டேஸில் எப்படி இருக்கும், டெவலப்மெண்ட் ஆஃப் பிரைமரி ஃபாலிகுல்ஸ், ஃபாலிகுலர் ஃபேஸ் எப்படி இருக்கும் 6 to 13 டேஸு, அடுத்து ஓவலரி ஃபேஸ் எப்படி இருக்கும் 14th டே, லியூட்டியல் ஃபேஸ் எப்படி இருக்கும் 15th to 28th டேஸு. அப்போல்லாம் வந்து எந்த மாதிரியான கருப்பையிலே நிகழக்கூடிய மாற்றங்கள், ஹார்மோன்களில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு இங்கே அட்டவணையாக கொடுத்து வச்சுருக்காங்க. இது நிகழ்வில் பெண்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய நிகழ்வு அனைத்து பெண்களுக்கும் நன்கு அறியும். இந்த டேபிளை படித்தாவே நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். இதற்கு மேலே இதை பற்றிய விளக்கங்கள் தெளிவாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ஃபோ பிட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, தகவல் துணுக்கு. menstruation is a periodical phenomenon that continues from puberty to menopause. This will happen if the released ovum is not fertilized by the sperm. Lack of menstruation generally indicates the pregnancy. மாதவிடாய் சுழற்சி என்பது பருவமடைதலை தொடங்கி மாதவிடாய் வரை நடைபெறக்கூடிய தொடர் நிகழ்வு. விடுபட்ட அண்டமானது விந்துவால் கருவுறச் செய்யப்படாத வரை இந்த நிகழ்வு நடைபெறும். கருவுற்ற நிலைவிலே மாதவிடாய் வந்து நிகழ்வதில்லை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை ஒரு இன்ஃபோ பிட் அப்படியே நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் ஃபெர்டிலைசேஷன் டு ஃபோர்டியல் டெவலப்மெண்ட், கருவுறுதல் முதலான கருவினுடைய வளர்ச்சி. ஃபெர்டிலைசேஷன் டு த ஃபோர்டியல் டெவலப்மெண்ட், ஃபெர்டிலைசேஷன், கிளிவேஜ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்டுலா, அடுத்து இம்ப்ளான்டேஷன், கேஸ்ட்ருலேஷன், அடுத்தது ஆர்கனோஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் பிளசண்டாஸ், ப்ரெக்னன்சி, அடுத்து வந்து பேச்சுரேஷன், சைல்டு பர்த், லாக்டேஷன், இவை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கருவுறுதல் முதலான கருவினுடைய வளர்ச்சி. இது தெளிவாக வந்து நமக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. கருவுறுதல், பிளத்தல் மற்றும் கருக்கோளமாதல், பதித்தல், கேஸ்ட்ரல் வாக்கல், உருப்பாக்கம் மற்றும் உருப்பாதல், தாய் சேய் இணைப்பு திசு உருவாதல், அதற்கு அடுத்தபடியாக கர்ப்பகாலம், குழந்தை பிறப்பு, பாலூட்டுதல், இவை அனைத்துமே வந்து இதனுடைய தொடர் நிகழ்வுகளாக நாம் பார்க்குறோம். அதுக்குண்டான படம் வந்து நமக்கு தெளிவாக கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் தென் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டாலாம் சொல்லியாச்சு நமக்கு. பிளாசண்டாக எப்படி குழந்தை பிறப்புறது, கர்ப்பகாலம் எவ்வாறு உருவாகிறது, ஜெஸ்டேஷன், எல்லாமே விஷயத்தையுமே வந்து தெளிவாக தனித்தனியாக ஒன்று எப்படி நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு மோர் டு நோ ஒன்று கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் ஓவரிஸ் ரிலீஸ் த 2 eggs, the each is fertilized by the different sperm, resulting in non-identical twins, fraternal twins. If single egg fertilized and then divides into fetus, identical twins are developed. சில சமயங்களில் அண்டகத்தினால 2 முட்டையானது வெளிப்பட்டு வேறுபட்ட விந்தல்கள் கருவுறுதல் நடைபெற்றால் வேறுபட்ட இரட்டையர்கள் உண்டாகாங்க.
ஒரு முட்டையானது ஒரு விந்தணுவால் கருவுரை செய்யப்பட்ட 2 கருவாக பிளவுவிட்டால் ஒத்த இரட்டையர்கள் உருவாகுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாலூட்டுதல் வரைக்கும் முடிஞ்சது, லாக்டேஷன் வரைக்கும் முடிஞ்சது. அடுத்தது இன்னொரு இன்ஃபோ பிட்ஸ். த மில்க் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த பிரஸ்ட் டூரிங் த ஃபர்ஸ்ட் 2 or 3 days ஆஃப்டர் த சைல்ட் பர்த் இஸ் கால்டு கோலஸ்ட்ராம். குழந்தை பிறப்பிற்கு பிறகு 2 முதல் 3 நாட்களுக்கு மார்பகங்கள் சுரக்கப்படும் பால் சீம்பால் கொலஸ்ட்ராம் எனப்படும். அதற்கு பின்னாடி இட் கண்டெய்ன்ஸ் இம்யூனி சப்ஸ்டன்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் இம்யூனிட்டி டு த நியூ பார்ன் விச் இஸ் எசென்சியல் ஃபார் த பேபி. அதற்கு பின்னதாக பிறந்த குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை அளிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு பொருட்களை இது கொண்டுள்ளது. கொலஸ்ட்ராமில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இனப்பெருக்க சுகாதாரம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து பார்த்தோம்னா அக்கார்டிங் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO, reproductive health means a total well-being in all aspects of production, ability to reproductive and regulate fertility, women's ability to undergo pregnancy and safe childbirth, maternal and infant survival and well-being. Several measures were undertaken by the government to improve the reproductive health to the people by launching the National Health Program such as Family Welfare Program, Reproductive Child Health Care Program. இதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 2 வகையாக வந்து உலக சுகாதார அமைப்பு இனப்பெருக்க ஆரோக்கியம் என்பது இனப்பெருக்க திறன், கர்ப்ப காலத்திலே ஒழுங்குபாடு, கருவுறுதல், பாதுகாப்பான குழந்தை பிறப்பு மற்றும் தாய் சேய் உயிர் வாழ்வதற்கான அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியது. மக்களுடைய இனப்பெருக்க சுகாதாரத்தினை மேம்படுத்துவதற்காக அரசால் மேற்கொள்ளப்பட்ட தேசிய சுகாதார திட்டத்தினுடைய நடவடிக்கை தேசிய குடும்ப திட்டம், இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பேணுதல். ஃபஸ்ட்டு ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம். தேசிய குடும்ப நல திட்டத்தில் வந்து பார்த்தோம்னா மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் MCH, தாய் சேய் நலம் பேணுதல். இம்யூனைசேஷன் ஆஃப் மதர்ஸ், இன்ஃபேன்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், தாய் சேய் மற்றும் குழந்தைகளுக்கு நோய் தடை காப்பை ஏற்படுத்துதல். அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் டு ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் சில்ட்ரன், கருவுற்ற பெண்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு முறையான உணவூட்டம். கான்ட்ராசெப்ஷன் வித் ஹெல்த் எஜுகேஷன் டு மோட்டிவேட் கப்புள்ஸ் டு அக்செப்ட் contraceptive method and to have small family norms which improve economic status, living status and the quality of life. இனப்பெருக்க கால்வாயில் ஏற்படக்கூடிய கருத்தடை சாதனங்களை முறையாக பயன்படுத்துதல், கருவுற்ற பெண்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் முறையான உணவூட்டம், இதெல்லாமே ஃபேமிலி வெல்ஃபேரில் வருது. அடுத்தது ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் கேர் வந்து பார்த்தோம்னா இவற்றினுடைய ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் என்னென்ன? ப்ரெக்னன்சி ஆஃப் சைல்டு பர்த், கருவுறுதல் மற்றும் பாதுகாப்பான குழந்தை பிறப்பு. போஸ்ட் நேட்டல் கேர் அண்ட் மதர் அண்ட் சைல்டு, குழந்தை பிறப்பிற்கு பின் தாய் சேய் நலம் பேணுதல். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங், தாய்ப்பால் ஊட்டுதலுடைய முக்கியத்துவம். அண்ட் தென் ப்ரிவென்ஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், இனப்பெருக்க கால்வாயில் ஏற்படும் தொற்றுநோய் மற்றும் பாலியல் தொடர்பான நோய்களுக்கு உண்டான தடுப்பு முறைகள். இவை எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பேணுதல் அதனுடைய ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் கேர் பற்றி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் தென் வி சி த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் ஃபேமிலி பிளானிங், மக்கள் தொகை வெடிப்பு மற்றும் குடும்ப கட்டுப்பாடு. Population explosion defined as the sudden and rapid rise size of population, especially human population, realizing the dangers inherent in population growth. The government of India has taken several measures to check the population growth and introduced family planning. India has been one of the first country in the world to launch the National Wide Family Planning Program in 1952. மக்கள் தொகை எண்ணிக்கையிலும் அளவிலும் திடீரென ஏற்படக்கூடிய அதிகரிப்பு மக்கள் தொகை வெடிப்புன்னு பேர். மக்கள் தொகை உயர்வின் உள்ளார்ந்த ஆபத்துக்களை உணர்ந்த இந்திய அரசு மக்கள் தொகை உயர்வினை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் குடும்ப கட்டுப்பாடு மற்றும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தேசிய குடும்ப நலத்திட்டமானது இந்தியாவில் 1952 உருவாக்கப்பட்டது. உலக அளவிலே குடும்ப நலத்திட்டத்தை உருவாக்கிய நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் திகழ்கிறது. அதான் சொல்லியிருக்காங்க, ஃபேமிலி பிளானிங் இஸ் எ வே ஆஃப் லிவிங் தட் அடாப்டட் voluntary by couples on the basis of knowledge of the responsible decision to promote the health and welfare of the family group and society. The WHO, World Health Organization, has
also stressed to the importance of the family planning as a global strategy health for all. குடும்பம் மற்றும் சமுதாய நலன் கருதி பொறுப்புணர்வுடன் அடிப்படையிலே இளம் தம்பதியர் தாமாகவே முன்வந்து குடும்ப கட்டுப்பாடு முறைகளை மேற்கொள்ளுதல் குடும்ப நலத்திட்டமாகும். உலகளாவிய நலம் சார்ந்த அளவுகளாக குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் திகழவதால் உலக சுகாதார அமைப்பு இதனை வலியுறுத்துகிறது அப்படிங்கிறத இதை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. தலைகீழான சிவப்பு முக்கோண குறியீடு இந்தியாவிலே குடும்ப நலத்திட்டத்திற்கான கட்டுப்பாடு குறிக்கிறது. இது குறிப்பாக அனைத்து மருத்துவமனைகளும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் குடும்ப நல மையங்களும் காட்சிப்படுத்தப்படுகிறது. தேவைப்படுவோருக்கு குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான உதவி மற்றும் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. சிறு குடும்பமே சீரான வாழ்வு, அதான் சொல்கிறாங்க. ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி. தலைகீழான சிவப்பு முக்கோண குறியீடு இதற்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது கான்ட்ராசெப்ஷன், கருத்தடை பற்றி சொல்கிறது. கருத்தடைனா என்ன? கான்ட்ராசெப்ஷன் இஸ் த one of the best birth control measure. A number of techniques of the method have been developed to prevent the pregnancies in women. The device used for the contraception are called contraceptive devices. Common contraceptive methods used to prevent pregnancy are discussed here. 2-3 மெத்தட் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா தடுப்பு முறை விந்துவும் மண்டவும் ஒரு சேர்தலை தடுக்கிறது. இத்தடுப்பு முறையால் விந்துவானது பெண்ணினுடைய கலவி கால்வாய்க்குள் நுழைவதை தடுக்கும். ஃபஸ்ட்டு பயன்படுத்தக்கூடியது காண்டம். பேரியர் மெத்தட் தடுப்பு முறைகள். அடுத்தது ஹார்மோனல் மெத்தட், ஹார்மோன் முறைகள். கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள் ஐயூடிஎஸ், இன்ட்ரா யூட்ரின் டிவைஸ். அடுத்து சர்ஜிக்கல் மெத்தட், அறுவை சிகிச்சை முறை சர்ஜிக்கல் மெத்தட். தடுப்பு முறைகளில் முதல்ல பார்த்தீங்கன்னா குறியுறை காண்டம் பயன்படுத்துறது. அதற்கு அடுத்தபடியாக பெண்ணுறை அல்லது கருத்தடை திரைச்சவ்வு டயஃபார்ம் அல்லது செர்விக்கல் கேப்பு. தென் ஹார்மோனல் முறைகளில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா யூரினல் டிவைஸ் ஐயூடிஎஸ்ஸு. அடுத்து அறுவை சிகிச்சை முறை சர்ஜிக்கல் மெத்தட். இதெல்லாமே நமக்கு ஆல்ரெடி வி நோ திஸ் ஆல் மெத்தட்ஸ். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட விழிப்புணர்வு இல்லாமல் இல்லை, நம்ம நல்ல விழிப்புணர்வோடு தான் இருக்கும். இதை பற்றின முழு விவரங்களும் நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மீன்ஸ் கலவி கால்வாயிலே ஏற்படக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று ஏற்படக்கூடிய யூடிஐ பற்றி தான் சொல்கிறாங்க. மெனி டிசீசஸ் அஃபெக்ட் போத் உமன் அண்ட் மென், பட் எ ஃபியூ டிசீஸ் அக்கர் த ஹையர் ஃப்ரீக்வன்சி in women. Women are susceptible to UTI from the bacteria that are present on skin, rectum or vagina. This will enter the urethra before moving upwards. This type of UTI are cystitis or bladder infection, kidney infection and asymptomatic bacteriuria. சிறுநீர் பை அலர்ஜி அல்லது சிறுநீர் பை தொற்று. இது பெரும்பாலும் பெண்களுக்கு அவர்களுடைய சிறுநீர் புறவழியின் மூலமாக மேலே செல்கிறது. சிறுநீர் பை பாதி தொற்று பாதிப்பிற்கு உள்ளாகிறார்கள். கலவி கால்வாயில் உள்ள பாக்டீரியா மூலமாக பெண்களுக்கு இது நடைபெறுகிறது. சிறுநீர் பை அலர்ஜி 20 முதல் 50 வயதுடரே பாதிக்கிறது பொதுவாக. அடுத்தது சிறுநீரக தொற்று. இது 2 சிறுநீரகங்களையும் பாதிக்கும். இரத்த ஓட்டத்திலே தொற்றினை ஏற்படுத்தி பெரிய ஆபத்தை உண்டாக்கும். அதற்கு அடுத்தபடியாக நோய் அறிகுறியற்ற பாக்டீரியா. அண்ட் தென் சிறுநீர் பையிலே காணப்படக்கூடிய பாக்டீரியா எந்த நோய் அறிகுறியும் பொதுவாக the bacteria present the urinary bladder which may not show any symptoms, அறிகுறியே கொடுக்காது. தென் பர்சனல் ஹைஜீன், தன் சுகாதாரம். இது ரொம்ப முக்கியம். பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளிலே கட்டாயம் பெண் ஆசிரியைகள் மாணவிகளுக்கு கட்டாயம் இதை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஹைஜீன் இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் ஹெல்த் லிவிங் த பர்சனல் கிளீன்னஸ். Personal hygiene is a caring of one's own body and health. Social hygiene is a proper care of surrounding environment. The main aspect of hygiene are body hygiene, food hygiene, sanitary hygiene and hygienic environment. ஆரோக்கியமான வாழ்விற்கு தன் சுத்தத்திற்கும் நாம் மேற்கொள்ளும் பயிற்சியே சுகாதாரம் எனப்படும். தன் சுகாதாரம் என்பது தன்னுடைய உடல்நலத்தை பற்றிய அக்கறை கொள்ளுதலாகும். தன்னை சுற்றியுள்ள சுற்றுப்புறத்தின் மீது கொண்டுள்ள அக்கறை சமூக சுகாதாரம் எனப்படும். சுகாதாரத்தின் முக்கிய அம்சங்களாக உடல் சுகாதாரம், உணவு சுகாதாரம், பெண்களுக்கான மாதவிடாய் கால சுகாதாரம் மற்றும் சுகாதாரமான சுற்றுச்சூழல், இவை அனைத்துமே பர்சனல் ஹைஜீனில் அடங்கும். இதில் பாடி ஹைஜீன் என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம அனைத்து வயதினர்களும் அழுக்கு நீக்கக்கூடிய அளவுக்கு முக்கியமாக தன் சுகாதாரத்தை கொள்ளணும். தினமுறையாக கை கழுவணும், கிருமிகளிலிருந்து பாதுகாக்கணும்.
தினசரி தலை குளிப்பதன் மூலமாக தலையை சுத்தமாக வைத்திருக்கும். கைகள் அல்லது உடலினை துடைப்பதற்கு துண்டினை பயன்படுத்தணும். ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திய பிறகு அத்துண்டினை துவைக்க வேண்டும். துணிகள் கைக்குட்டைகள் முறையாக பயன்படுத்தணும். இதெல்லாமே இன்றைய காலகட்டத்திலே கொரோனா காலகட்டத்திலே நாம் அதை தெளிவாக செஞ்சிட்ருக்கோம். தென் டாய்லெட் ஹைஜீன், கழிவறை சுகாதாரம், அதை பற்றி மாணவியருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. முறையாக பயன்படுத்தணும். கழிவறைக்கு சென்று வந்த பின் கை கழுவணும். நோய் தொற்றுக்களை இந்த நோய் தொற்றுக்களை நோய்களையும் தவிர்க்கலாம். கீழ்கண்ட அதாவது கழிவறையினுடைய தரையினை சுத்தமாக உலர்ந்த நிலையில் பராமரிக்க வேண்டும். கழிவறை குழாயினுடைய கைப்பிடிகள், கதவின் கைப்பிடி, குழாய் திறப்பான், காகித துடைப்பான், மின் சுவிட்சுகள் முதலியவற்றை, சுவர்களை போன்றவற்றை கிருமிநாசினி கொண்டு சுத்தப்படுத்தணும். கழிவறை பயன்பாட்டிற்கு முன்னும் ஹேண்ட் ஷுட் பி வாஷ்டு தரோலி வித் சோப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டாய்லெட் யூஸ். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு சுத்தமாக டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கைகளை சோப் போட்டு கழுவணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறது. அடுத்து மென்சுரல் நாப்கின் அண்ட் ஹைஜீன், அதுவும் நன்கு தெளிவாக மகளிருக்கு சொல்லியிருப்பாங்க. உமன் ஹெல்த் டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல் ஆஃப் கிளீனஸ் டு கீப் தம் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்கின் அண்டு ஜெனிட்டர்னரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். மகளிருடைய சுகாதாரம் தோல் மற்றும் இனப்பெருக்க சிறுநீரக குழாய்கள் உள்ள நோய் தொற்றின் அளவின் அடிப்படையிலே கொண்டுள்ளது. மாதவிடாய் சுகாதாரம், மென்சுரல் ஹைஜீன், நாப்கின்களை முறையாக குறிப்பிட்ட இடைவெளிகளை மாற்றுவதன் மூலமாக கலவி கால்வாய் நுண்ணுயிரிகள் மூலமாக ஏற்படும் தொற்றினை, பிறப்புறுப்புகள் உண்டாகும் வியர்வினையும் தவிர்க்கலாம். அதற்கடுத்தபடியாக நாப்கின் ஹைஜீனில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பள்ளி மாணவர்களுக்கு நாப்கின் பயன்பாடு மற்றும் அதனை முறையாக அகற்றுவதை பற்றி the parents and teachers are to create awareness among the school girls about the use of napkins and their proper disposal. Girls should be educated in the following ways. The sanitary pad and tampons should be wrapped properly with discard because they can be spread infections. Sanitary pad or tampon should not be fused down the toilet. Napkin incinerators means are to be used properly by the disposal of the used napkin. இப்போ ஒவ்வொரு பள்ளிகளுமே அரசே அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கு. அதை முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய மிகப்பெரிய விஷயம். The menstrual hygiene scheme to provide subsidized sanitary napkins was launched by the Health Ministry in 2011. 2011 அரசு பள்ளிகளில் கூட படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின் கொடுக்கக்கூடிய திட்டம் கொண்டு வரப்பட்டது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். In Tamil Nadu, UNICEF has developed an affordable incinerators that use firewood or handle sanitary napkin waste at schools, and special wells are equipped where sanitary napkins are composted. தமிழ்நாட்டிலே யூனிசெஃப் அமைப்பானது பள்ளிகளிலே நாப்கின்களை எரிப்பதற்கு மலிவு விலையில் எரியூட்டிகளை வழங்கியதுடன் அவற்றை சிதைப்பதற்கான மட்க செய்யக்கூடிய குழிகளையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது இதில் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக நாம் பார்க்குறோம். பாடம் 17 இத்துடன் நிறைவடைகிறது. ரொம்ப வேகமாக தான் போயிருக்கு. ஒரு சில விஷயங்களை தெளிவாக பேச முடிவது இல்லை. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதை பற்றி மிகவும் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இதில் இருக்கக்கூடிய ஆல் த மெசேஜஸ் ஆல்ரெடி வி நோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மீண்டும் அடுத்த காணொலியில் காண்போம். டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு உங்களை மீண்டும் அடுத்த காணொலியில் வரவேற்கிறது. நன்றி, வணக்கம்.